தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் அநேக கலைப்பு அதிமத்திலும் தேவ சமூகத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை நாம் தியானித்தோம். அதிலே அறிந்திருக்கிறோம் என்கிறதான வார்த்தையை முக்கியப்படுத்தி சில காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். 11ஆம் வசனம் முதற்கொண்டு 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள். அதற்கு ஆதாரமாக 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். வாசித்ததான இந்த 3 வசனங்களிலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப என்ன வார்த்தை? ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். இதற்கு முன்பதாக இருந்ததான அந்த பகுதியிலே நாம் பார்த்ததான காரியம் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை நாம் கவனித்தோம். இந்த பகுதியிலே ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள் இந்த வார்த்தை இந்த 3 வசனத்துல பல முறை, கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? எதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரங்களை இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அவயவங்களை என்று நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே நீங்கள் உங்கள் அவயவங்களை என்று நாம் பார்க்கிறோம். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த அவயவங்களை பாவத்துக்கு அல்ல, நீதியின் ஆயுதங்களாக இதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதியின் ஆயுதங்களாக. இன்னொரு வார்த்தையில நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். இப்போது ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இப்போது நாம் இந்த நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போது ஆண்டவர் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இப்போது நான் தேவனுக்கு என்னுடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறேன், அல்ல அடிமையாக்குகிறேன். அல்லேலூயா. அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை என்றால் அர்த்தம் என்னவென்றால், அடிமை என்றால் என்ன? கீழ்ப்படிதல். வெரி குட். அடிமை அப்படின்னு சொன்னா அவன் விரும்புவான், அந்த விரும்புறத அவனால செய்ய முடியாது.
இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் குடிக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. குடிக்காரனை கேட்டிங்கன்னா நான் குடிக்கக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன் அப்படின்வான். குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத அவரால் என்ன பண்ண முடியல, அவர் நினைக்கிறத அவரால் செய்ய முடியல. அதுதான் அடிமைத்தனம். அவங்க ஒன்று நினைப்பாங்க, ஆனால் அதை அவங்களால செய்ய முடியாது. அதுதான் அடிமைத்தனம். இப்போ இந்த சரீரத்தில் நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதை நான் செய்யாம இந்த சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்? நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை உண்டு, இந்த சரீரத்தினால் இந்த அவயவங்கள் இதை பார்க்கணும், இதை கேட்கணும், இதை செய்யணும், இதை நடக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குப்பா. ஆனா அந்த ஆசை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசைக்கு அல்ல, அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நானா பாவத்துல இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். இப்பொழுது ஆண்டவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இப்ப என்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு அல்ல, எதுக்கு அடிமையாக்கி இருக்கிறேன்? நீதிக்கு, நீதியின் ஆயுதங்களாக என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுத்தல் என்று பார்க்கிறதான காரியம் எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? சில பேர் ஒப்பு கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னா ஒப்புக்கு கொடுப்பாங்க. ஒப்புக்கு அது இல்லை. ஒப்பு கொடுத்தல் என்றால் ஒரே அடியா ஒப்பு கொடுத்துடணும். என்னது? ஒரே அடியா. சில பேர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ணிடுறேன், ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், நம்மளை நீதிமான் ஆக்கினார், கொஞ்சம் கொஞ்சமாவா நீதிமாக்கினார்? இல்ல, ஒரே தரம் ஏகம் நம்ம பரிசுத்தமாய் என்ன பண்ணி விட்டார், மாற்றி விட்டார். பரிசுத்தமாகுதல் ஒரு படி, ஒரு நிலை, அது ஓகே. பட் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை நீதிமான் ஆக்கினாரு. அது என்னன்னா ஒரே முறை, ஒரு முறை மரித்து அந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணாரு, என்னை தூக்கி எடுத்தார், அவருடைய பிள்ளையா என்னை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே அடியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு இந்த சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, முற்றுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒண்ணு ஒரே அடியா ஒப்பு கொடுக்கணும், இரண்டாவது முற்றுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கை, நாளைக்கு காது, அடுத்த நாள் காலு, அடுத்த நாள், அப்படி கிடையாது. ஒன்னொன்னா கிடையாது. முற்றிலுமாக என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் முற்றிலுமாக என்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் நான் நீதியின் ஆயுதங்களாக, அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பத்தை செய்ய அல்ல, நான் விரும்புகிறது அல்ல, ஆண்டவருடைய நீதிக்காக, அந்த நீதி செய்யும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரே அடியா ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக என்றென்றைக்குமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? என்றென்றைக்குமாக. இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறது ஒரு வாரத்துக்கு கையா, அடுத்த வாரம் கதையை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை இல்லை ஒரு மாசத்துக்கு. இப்போ புது வருஷம் 15வது வருஷம் தொடங்கி இருக்குது, ஒரு மாசத்துக்கு நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன். இல்லை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்றேன், இல்லை. அஞ்ஞானிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க அந்த மலைக்கு போயிட்டு வர வரைக்கும், இல்லைன்னா இதை செய்யற வரைக்கும் அப்படின்னு சொல்லி காலையில எழுந்து இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. அது 40 நாள் அது அந்த மாதிரி வச்சிருப்பாங்க சில காரியம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சரீரங்களை அடக்கி ஒப்பு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாயிடும். பழைய நிலைமையோட நிலைமை மோசமா மாறிடும்.
ஆண்டவருக்கென்று என்னுடைய சரீரங்களை நான் நீதியின் ஆயுதங்களாக ஒரே முறை முற்றிலுமாக என்றென்றைக்குமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னா என் லைஃப் லாங் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரையே நான் பற்றி கொண்டு என்னுடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நான் பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றினார். இப்பொழுது அந்த நீதிக்காக என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவயவங்களை நான் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறேன், அடிமையாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஒரே அடியாக முற்றிலுமாக என்றென்றைக்குமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவதாக, ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? எதற்காக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்? வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். 18ஆம் வசனத்தை வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஓகே. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு இல்ல, 20ஆம் வசனம், நீங்களாக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்கு பாத்தீங்களா? சோ ஏன் நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, பாவத்துக்கு என்னை நீங்களாக்கி எனக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இவ்வளவு நாள் நான் பாவத்தில் எப்படி இருந்தேன்? அடிமையா இருந்தேன். ஆனா இப்போ நான் நீதி செய்வதற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதி செய்வதற்கு விடுதலை. இப்போ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல பாவம் செய்வதற்கு என்ன இருந்தது? விடுதலை இருந்தது. சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரனுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இளையகுமாரனுடைய சம்பவம். ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவர் மூத்த குமாரன், அவர் வீட்டிலேயே இருக்கிறார். இளையகுமாரன் என்ன பண்றாருன்னா, நான் என்ன பண்ணும்? விடுதலையா இருக்கணும். அப்பா கிட்ட அப்பா சொல்றதை கேட்க வேண்டியதா இருக்குது. அதனால நான் என்ன பண்ணணும்? விடுதலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு விடுதலையா என்ன பண்ணாரு? போனார். போயிட்டு கடைசியில் அவர் கதை நமக்கு தெரியும். பன்றி சாப்பிட்ற தவிடு கூட அவருக்கு என்ன பண்ணல, விடுதலையா போனாரு. விடுதலையா இருக்கணும்னு சொல்லி போனாரு, கிடைக்கல. இப்ப என்ன பண்ணாருன்னா, அப்பா கிட்ட திரும்பி வந்தார். இப்ப வந்து அவர் சொல்றாரு, அப்பா என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிறதான கூலிக்காரன், எங்க வீட்டுல இருக்கிற கூலிக்காரன்லாம் திருப்தியா என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அதனால என்ன அது மாதிரி ஒரு வேலைக்காரனா என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அடிமையா என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
21 வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. கவனிங்க, எனக்கு உங்க வீட்டு பிள்ளையா இருப்பதற்கு என்ன இல்லை, நான் விடுதலையா இருந்தேன். எதுல விடுதலையா இருந்தேன்? பாவம் செய்வதற்கு விடுதலை, சுதந்திரமா நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா நான் இப்ப எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு முன்பதாக இருக்கிறதான 19 வசனத்தை வாசித்தலாம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு இனிமேல் உம்முடைய குமாரன், நான் விடுதலை எனக்கு கொடுத்தீங்கப்பா. அந்த விடுதலை அது பாவத்துக்கான விடுதலைன்னு தெரிஞ்சது. நான் ஜாலியா போனேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாலே என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. வேலைக்காரன், கூலிக்காரன், அடிமை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அதை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் கடந்து போகிறேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இனி எனக்கு விடுதலை வேணாம். ஆனா நான் எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? அடிமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ எது அவனுக்கு விடுதலை? போனது விடுதலையா? வீட்டுல இப்ப தகப்பன் கிட்ட வந்தது விடுதலையா? வந்ததுதான் விடுதலை. ஆனா அவன் எப்படி ஒப்பு கொடுக்கிறான்? அடிமையா ஒப்பு கொடுக்கிறான். அந்த அடிமைத்தனத்துல தகப்பனிடத்துல அடிமையான ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா அதுலதான் எனக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல தாங்க எனக்கு ஒரு விடுதலையே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற, இனிமேல் நீ அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. இல்ல, நான் பாவம் செய்வதற்கு விடுதலை எனக்கு இருந்தது, அது எனக்கு இல்லப்பா. இப்போ என்னுடைய தகப்பன் வீட்டுல கூலிக்காரனை காட்டிலும் நான் என்ன பண்றேன்? உங்க வீட்டுல ஒருத்தர் நான் என்ன பண்றேன்? வரேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, தகப்பன் வீட்டிலே அவன் விடுதலையாயிருக்கிறான். அல்லேலூயா. அந்த தகப்பன் என்ன பண்ணார்னா, அவனுக்கு நிறைய காரியத்தை கொடுத்தாரு. லாக் எனக்கு தெரியல, பலூன் கட்டினதுனால. சரி, நிறைய காரியத்தை கொடுத்தார். 5 காரியத்தை கொடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா கடைசியா ஒண்ணு போடுவாரு, மோதிரத்தை என்ன பண்ணுவாரு? இந்த மோதிரம் ஏன் போட்டார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இருந்ததான சொத்து எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்ப அவனுக்கு சொத்து எதுவுமே கிடையாது. தகப்பன் வீட்டுக்கு வந்தாலும் சொத்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? கொடுத்தாச்சு. அவனுடைய பங்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அவன் செலவுக்கு என்ன பண்ணுவான்? மோதிரத்தை போட்டாரு. அது என்ன மோதிரம்னு சொன்னா, அவன் எந்த கடைக்கு வேணா போலாம், போயிட்டு எவ்வளவு பொருள்லாம் வாங்கலாம், வாங்கிட்டு அந்த மோதிரத்தை அப்படி அந்த பில்லுல அந்த மோதிரத்தை அப்படி வச்சுட்டு போனான்னா மொத்த காசை எங்கேருந்து போயிடும்? அவங்க தகப்பன் கிட்ட வந்து என்ன பண்ணிப்பாங்க? வாங்கிப்பாங்க. இப்ப அவன் விடுதலை, பாவத்துல அவனுக்கு விடுதலை இருந்தது, அது இல்லப்பா. இப்பொழுது என்னை நான் நீதியின் ஆயுதங்களாக என்னை நான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அடிமையா ஒப்பு கொடுக்கும் போது ஏன் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னா அதுல எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடுதலை எனக்கு அது போதும். அது எல்லாத்தையும், அந்த முத்திரை மோதிரம், நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். எனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்ப எனக்கு செலவு பண்றது ஒண்ணு இல்லை. ஆனா அந்த விடுதலை எனக்கு என்ன கொடுத்தது என்றால் முத்திரை மோதிரம். அந்த மோதிரத்தை எடுத்து போய் நான் எங்கெல்லாம் வைக்கிறேனோ அங்க எல்லாம் நான் என்ன பண்ணலாம்? செலவு பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. அதுதான் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 6:18 வாசிக்கலாம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அடிமைகளானீர்கள்.
பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை. நான் நீதிக்கு அடிமையா இருக்கிறேன், ஆனாலும் அதுல எனக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு விடுதலை இருந்தது, ஆனா அதுல தான் நான் எப்படி இருந்தேன்? அடிமையா இருந்தேன். பன்னிக்கு போற தவிடு கூட கிடைக்கல, ஆனா பாவம் செய்வதற்கு என்ன இருந்தது? விடுதலை இருந்தது. அதுலதான் நான் அடிமையா இருந்தேன். ஆனா இப்ப என்னுடைய நீதியின் ஆயுதங்களாக அடிமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல எனக்கு என்ன இருக்கு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு அதுல ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க பாவம் செய்வதற்கு தான் விடுதலை அப்படின்னு சொல்லி. இல்ல, நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் போது அதுல விடுதலை நமக்கு காணப்படுது. 20ஆம் வசனத்துல நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இந்த 18ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து போய்விட்டது. கடைசியாக இந்த ஒப்பு கொடுக்கும் போது என்ன நன்மை, என்ன விளைவு அப்படின்னு பார்த்தா 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு விடுதலை இருந்தது, அதை செய்ய 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 அந்த பாவத்துக்கு அடிமையானோம். அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மரணம் தான் வந்துச்சு. ஆனா நீதியின் ஆயுதங்களாக என்னை நான் ஒப்பு கொடுக்கும் போது அதுல எனக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலை என்னை பரிசுத்தமாகுதலுக்குள்ளாக நடத்துகிறது. அதனால் வருகிற பலன் என்னவென்றால் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தலினுடைய விளைவு என்னவென்றால் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுக்கும் போது ஏற்படுகிறதான பலன். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணும், ஒரே அடியா ஒப்பு கொடுக்கணும், முற்றுமாக ஒப்பு கொடுக்கணும், என்றென்றைக்குமாக ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஒப்பு கொடுக்கணும்? நான் அடிமையா ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு அதுல ஒரு விடுதலை உண்டு. நான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன், ஆனாலும் அதுல எனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஒப்பு கொடுக்கும் போது ஏற்படுகிறதான நன்மை, ஆசீர்வாதம் என்னவென்றால் அது என்னை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்துகிறது. அதனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கும் போது அது மரணத்தை எனக்கு கொண்டு வருகிறது. நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் போது அது எனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.